Hello friends, இன்னைக்கு நாம 11th standard biology zoologyல first chapter the living world பார்க்க போறோம். வாங்க லெசன் குள்ள போகலாம். The living world. ஓகேங்களா? இதான் சாப்டர் நேம். இப்போ சாப்டர்ல என்ன அவுட்லைன் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 1.1 diversity in the living world. டைவர்சிட்டினா என்னன்னா ஒரு வெரைட்டி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த உலகத்தில் எதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது, என்னெல்லாம் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், நீடு ஃபார் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் வரதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். தட் இஸ் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். அண்ட் தென் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமி பற்றியும் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் பற்றியும் நம்ம ப்ரீஃபாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன் இஸ் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். 3 முக்கியமான டொமைன்ஸ்னால் மெயின் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 முக்கியமான திங்ஸ் என்ன நம்ம லைஃபோடது. லைஃப்பை லிவிங் ஆர்கானிசம்ஸை பேசிக்காக 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் டாக்ஸானமிக் ஹையரார்கி. டாக்ஸானமியோட சுப்பீரியாரிட்டி, டாக்ஸானமியை எப்படியெல்லாம் எந்தெந்த பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் நோமென் கிளாச்சர் என்பது ஒரு ஆர்கானிசம்க்கு நேமிங் பண்ணுறது தான் நோமென் கிளாச்சர். அந்த ப்ராசஸ்க்கு தான் நோமென் கிளாச்சர்னு சொல்கிறோம். அதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் தென் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் உருவானது, எந்தெந்த ஸ்பீஷீஸை எப்படியெல்லாம் நம்ம பிரிச்சிருக்கிறோம், அதோட ஆர்டர்ஸ் என்ன, எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் த டூல்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமியை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பற்றியான டாக்குமெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சாப்டரில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசனை படிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். Learns the importance of the living world and its diversity, understands the need for classification, creates an interest in systematics and understands the importance of taxonomy for classification of animals, knows the key rules of nomenclatures and their uses. அதே தான் நான் முன்னாடி சாப்டர் அவுட்லைனில் சொன்னதே தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த லெசனை நம்ம படிக்கிறோம். வாங்க இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாம். All living forms coexist with each other. ஒவ்வொரு உயிரினமும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசமை டிபெண்ட் ஆகி தான் இந்த உலகத்தில் இருக்குது. There are about 8.7 million species of organisms have been estimated to exist on Earth. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் 8.7 மில்லியன் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் தட் 86% ஆஃப் ஆல் ஸ்பீஷீஸ் ஆன் த லேண்ட். ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 86% ஆஃப் ஸ்பீஷீஸ் லேண்டில் வாழக்கூடிய ஸ்பீஷீஸாக இருக்கிறது. அண்ட் 91% ஆஃப் தோஸ் இன் த சீஸ். 91% ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கடலில் இருக்குது. அதுவும் ஆர் எட் டு பி டிஸ்கவர்டு. இன்னும் பல ஆர்கானிசம்ஸ் உலகத்தில் டிஸ்கவர் ஆகாமலே இருக்குது. இன்னும் அதை டிஸ்கவர் பண்ணாமலே நிறைய ஆர்கானிசம்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டிஸ்கிரைப்ட் அண்ட் கேட்டலாக்டு, அதாவது அதான் எட் டு பி டிஸ்கவர்டு, டிஸ்கிரைப்ட் அண்ட் கேட்டலாக். இன்னும் கண்டுபிடிக்காமலே 91% ஆர்கானிசம்ஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குது அப்படிங்கிற நியூஸ் இருக்குது. Though humans are placed in the topmost position of the hierarchy, அதாவது ஹியூமன்ஸ் 6 அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஹியூமன்ஸை டாப் மோஸ்ட் பொசிஷனில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். இருந்தாலும் என்னதான் அவங்கள நம்ம டாப் மோஸ்ட் பொசிஷனில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தாலும் நாம் இன்னொரு ஆர்கானிசம் மேலே டிபெண்ட் ஆகி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். டெய்லியும் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். நான்வெஜ் ஐட்டம்ஸ்னால் அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாம் இண்டிபெண்ட்டாக இல்லை. இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு ஆர்கானிசம் மேலேயும் நம்ம டிபெண்ட் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஓகேவா? எதுக்கு?
ஃபார் ஃபுட். அதான் சொன்னேன்னா இந்த ஃபுட்டுக்காக நம்ம கண்டிப்பாக பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை டிபெண்ட் ஆகி தான் இருக்கிறோம். அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் சோர்ஸ் ஆஃப் லேபர் இன் ஃபார்மிங் ஆஸ் பெட்ஸ் அண்ட் ஃபார் அதர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். அனிமல்ஸ் கூட நாம் பீப்புள் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், லேபருக்காக, ஏதாவது ஒர்க் அவங்களால அதாவது ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணும்னா, இப்போது ஃபார்மிங் பண்ணுறாங்க, ஆக்ஸ் புல்ஸ் எல்லாம் வச்சு ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஆஸ் பெட்ஸ், பெட் அனிமல்ஸாக டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் வளர்த்துறோம். அண்ட் ஃபார் அதர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், மற்ற எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்காகவும் நம்ம அனிமல்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் அண்ட் their unique characteristics, habitats, behavior and evolutionary relationships is very important. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு அனிமல்ஸோட பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸ், ஹேபிட்டேட்ஸ் இது எல்லாமே நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி, நாமென்க்ளேச்சர் அண்ட் டூல்ஸ் ஃபார் ஸ்டடியிங் டாக்ஸானமி. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாபிக், டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. டைவர்சிட்டினா அப்போவே சொன்னேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், அதை தான் நம்ம டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. Earth has numerous habitats with a wide range of living organism. நம்ம உலகத்தில் வந்து எக்கச்சக்கமான ஹேபிட்டேட்ஸ் இருக்குது. ஹேபிட்டேட்ஸ் என்பது இட் இஸ் அ பர்டிகுலர் என்விரான்மெண்ட். ஒரு என்விரான்மெண்ட், ஹேபிட்டேட், ஒரு அ பிளேஸ் வேர் அ லிவிங் ஆர்கானிசம் லிவ் இஸ் கால்ட் அன் ஹேபிட்டேட். இப்போ வந்து வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும், நாம் வீட்டில் தான் இருப்போம். ஸோ நம்மளுக்கு வீடு ஹேபிட்டேட், வைல்ட் அனிமல்ஸ்க்கு காடு ஹேபிட்டேட். ஸோ தட் இஸ் த ஹேபிட்டேட். அதே மாதிரி ஏர்த்தில் வந்து நியூமரஸ் ஹேபிட்டேட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஹேபிட்டேட்ஸ் இருக்குது. வித் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் என்ன? நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குது. இன்ஹேபிட்டிங் them. Plants and animals are present in almost all the places from polar ice caps to volcanic hot springs. பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் நம்ம உலகத்தில் வந்து எந்த பயங்கரமான சிச்சுவேஷன்ஸாக இருந்தாலும், ஒரு சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் அங்கே அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரம் போலார் ஐஸ் கேப்ஸ், போலார் மனிதர்கள் வாழ முடியாத போலார் ரீஜன்ஸ்லேயும் கூட போலார் பியர்ஸ் வாழுது, பென்குயின்ஸ் வாழுது, இந்த அனிமல்ஸ் எல்லாம் வாழுது. டு வால்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். வால்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னால் மிகவும் சூடான இடம், அதாவது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துலையும் கூட ஆர்கானிசம்ஸ் வாழுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் இந்த நம்ம சுற்றி இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் எந்த சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் அது சர்வை பண்ணுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரம் ஷாலோ லகூன்ஸ் டு த டீப்பஸ்ட் ஓஷன்ஸ். ஷாலோ லகூன்ஸ்னால் அதாவது சால்ட்டி லேக்ஸ், அப்படி அதை தான் நம்ம லகூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சால்ட்டி லேக்ஸ், எந்த லேக்ஸாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆர்கானிசம்ஸ் இருக்குது. டு த டீப்பஸ்ட் ஓஷன்ஸ், டீப்பாக இருக்கிற ஓஷன்ஸ், கடல் கடியிலையும் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஃப்ரம் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் டு ட்ரை பார்ச்டு டெசர்ட்ஸ். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், எப்பவுமே மழை வர அமேசான் காடுகள் மாதிரி இருந்தாலும் இல்லை, எப்பவுமே மழை வர ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அங்கேருந்து ட்ரை அண்ட் பார்ச்டு டெசர்ட்ஸ், ட்ரையாக இருக்கிற வறண்ட நிலப்பகுதிகளிலும் கூட நம்ம ஆர்கானிசம்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் வந்து எந்த என்விரான்மெண்ட்லேயும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ்லேயும் என்விரான்மெண்ட்ஸ்லேயும் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There are a variety of species that have been adapted successfully to live in diverse ecosystem. அப்படி தன்னைத்தானே அந்த சிச்சுவேஷனுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் எடுத்துக்கோங்க. கேமல் வந்து டெசர்ட்டில் தான் வாழும். ஸோ அதோட கேரக்டர்ஸை அந்த டெசர்ட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்குச்சு. ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷை வந்து நம்ம லேண்டில் வாழ வைக்க முடியாது, ஓகேங்களா? ஃபிஷ்ஷை வந்து நம்ம
வாட்டரில் தான் அது லிவ் பண்ணும். ஃபிஷ்ஷை வந்து வாட்டர்லேருந்து வெளியே எடுத்தாவே அது செத்து போயிடும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து வாட்டர் தான் ஹேபிடேட், அதில் தான் அது வாட்டரை அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமும் அதோட என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணிச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கோசிஸ்டம் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அது ஏபயோட்டிக், சரிங்களா. எக்கோசிஸ்டம் இஸ் எ கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட் எடுத்துக்கோங்க. பாண்டில் வந்து ஃபிஷ்ஷும் இருக்குது, அப்புறம் ஆல்கேஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸான லிவிங் ஃபேக்டரான இதுவும் இருக்குது, ஃபிஷ்ஷஸும் இருக்குது. ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸான ஆல்கே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதுவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்கோசிஸ்டம் எடுத்துட்டோம்னாலவே அதில் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்கும், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்கும். அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அதுக்கும் அந்த எக்கோசிஸ்டமில் இருக்கிற ஒரு ஆர்கானிசமுக்கு இன்னொரு ஆர்கானிசமுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத எக்கோசிஸ்டமில் நம்மளுக்கு தெரியப்படுத்துது. ஸோ எக்கோசிஸ்டம் இஸ் எ கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் their இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ். இது யார் சொல்லியிருக்கிறாருன்னா, ஏஜி டான்ஸ்லே அப்படிங்கிறவர் 1935, the year 1935, he told that ecosystem is a community of biotic and abiotic factors and their interrelationships. அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு ஆர்கானிசமும் இன்னொரு ஆர்கானிசம்ல மேலே எப்படி டிபெண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. The presence of a large number of species in a particular ecosystem is called biological diversity. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பர்டிகுலர் எக்கோசிஸ்டமில் வந்து நிறைய ஸ்பீஷீஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது காடுன்னு எடுத்துட்டோம்னா காட்டில் வந்து பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, மெனி ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர். ஸோ அங்கே அதை வந்து நம்ம ஒரு பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் எ பர்டிகுலர் எக்கோசிஸ்டம், ஒரு பர்டிகுலர் எக்கோசிஸ்டமில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பயோடைவர்சிட்டி ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை வால்டர் ரோசன். த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை வால்டர் ரோசன். எந்த இயர்னா 1985. இந்த இயரில் தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பயோடைவர்சிட்டி டேர்மை வந்து வால்டர் ரோசன் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் டிஃபைன்டு பை இடி வில்சன். இடி வில்சன் அவர் தான் இந்த பயோடைவர்சிட்டி டேர்மை வந்து டிஃபைன் பண்ணி ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கான டாபிக் தட்ஸ் ஆல். I hope that you people have liked this video. Thank you for watching this video and keep on supporting me friends. Thank you. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Thank you.